டெல்லி வந்து நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க, பக்காவாக ஃபீல்டிங் பண்ணாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம டீம் செலெக்ஷன் சரியில்லை. எல்லா டீமில் பார்த்தீங்கன்னா இளம் பிளேயர்கள் இருக்காங்க. நம்ம டீமில் மட்டும்தான் ரொம்ப ஓல்டு, எல்லாமே ஓல்டேஜ். ஆனால் டீம் செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் சரியில்லை. டீம் செலெக்ஷன் எல்லாம் தான் நல்லா இருக்கும். அது மாதிரி டெல்லியை பாராட்டி ஆகணும். பக்கா ஃபீல்டிங்கு, ஒரு 2 கேட்சை மிஸ் பண்ணால் கூட பவுலிங்கு ஃபீல்டிங்கு டெல்லியை பாராட்டி ஆகணும். அதே மாதிரி சென்னை வந்து ஃபர்ஸ்ட்ல அடிக்கல, ஃபர்ஸ்ட்ல சுத்தமாக ஸ்கோர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அடிக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. டெல்லி நல்லா ஆடினாங்க. டெல்லி ஃபீல்டிங் A கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபீல்டிங். டீம் செலெக்ஷன் சரியில்லை, அதனால தான் தோல்வி. ஒரு தனி மதனை சார்ந்து இருக்கிறாங்க, அதுதான் தோல்வி. இல்ல டீம் எல்லாருமே சேர்ந்து ஆடினாதான் 11 பேர் ஆடணும். கிரவுண்ட்ல இருக்க 11 பேர் ஆடினாதான் ஆட முடியும். இவங்க வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுனாங்க. முதல்ல சென்னைக்கு வந்து சொல்லணும், இது வந்து T20 மேட்ச்னு சொல்லணும். ஏன்னா ஆப்னர் டீமுக்கு 20 ஓவர்ஸ்னா சென்னைக்கு 30 ஓவர்ஸ் கொடுத்தா தான் ஜெயிப்பாங்க போல. அப்போ கூட ஜெயிப்பாங்களான்னு தெரியல, அந்த மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. அல்லாம இவங்க கேப்டன் என்ன சொல்ற 50 ரன் வித்தியாசம் தான் தோத்தோம், இப்ப 25 ரன் வித்தியாசம் தோத்துருக்காங்க. அதெல்லாம் இல்ல, தோத்துட்டாங்க. ஆப்னர் டீம் டெல்லி வெல் பிளேடு, நல்ல ஃபீல்டிங், நம்பர் 1 ஃபீல்டிங். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து இது T20 மேட்ச்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. யாராவது IPL போய் சென்னை டீமுக்கு T20 மேட்ச் இது டெஸ்ட் மேட்ச் கிடையாது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்கோர் பண்ணவே இல்லைங்க யாருமே. அவங்க ஏதோ டயர் வண்டி ஓட்டின்னு இருக்கிறாங்க. இந்த சின்ன பசங்க டயர் வண்டி ஓட்டுவாங்களாமா, டயர் வண்டி ஓட்டின்னு இருக்கிறாங்க.